ब्रह्माणं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्भदेवमात्मपुत्तिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यकर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओं सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। முதல் ஸ்லோகம், பிறகு 124வது ஸ்லோகம் படிக்கும். ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாம்யகம். 124. நிர்விகாரதயா விருத்யாம் பிரம்மாகாரதயா புனக விருத்தி விஸ்மரணம் சம்யக் சமாதிர்ஞான சம்ஞகம். நிர்விகாரதயா விருத்யாம் பிரம்மாகாரதயா புனக விருத்தி விஸ்மரணம் சம்யக் சமாதிர்ஞான சம்ஞகம். ஆதிசங்கரர் பகவத்பாதர் அருளிய அபரோக்ஷ அனுபூதி. ஆரம்பத்தில் வேதாந்த விசாரம் பற்றிய சுருக்கமான கருத்து, பிறகு ஆத்ம விசாரம், பிறகு அனாத்ம விசாரம். வேதாந்தத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னா ஆத்மா அனாத்மா தான். நான் யாருங்கிறது இந்த உலகம் என்னங்கிற கருத்து. நான் யாருன்னு சொல்லும்போது நான் ஆத்மா சத்தியம். இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னா அது மித்தியா, காட்சிக்கு இருக்கு, உண்மையிலே இல்லை. இந்த ரெண்டு கருத்தை விரிவாக விளக்குனார். விளக்கி முடிச்சுட்டு இந்த ஞானத்தை அடைந்தவன் ஞான நிஷ்டை அடைந்து விட்டால் அவனுக்கு பிராரப்த கர்மம் இல்லை அப்படிங்கிற கருத்தையும் இதில் பார்த்தோம். வேதத்தில் ஒரு சில இடத்துல ஞானிக்கு பிராரப்த கர்மம் உண்டுன்னு இருக்கு, ஒரு சில இடத்துல பிராரப்த கர்மம் இல்லைன்னு இருக்கு. அது எந்த நோக்கில் சொல்லியிருக்குன்னா, ஞானியினுடைய அடிப்படையில் பார்த்தா அவன் மனசை பொறுத்த வரையில் பிராரப்த கர்மம் அவனுக்கு இல்லை. அஞ்ஞானி ஞானியை பார்க்கும் பொழுது அவன் அஞ்ஞானி மாதிரி தான் இருப்பான் உடல் அளவில். அதனால் அவங்கள பொறுத்த வரையில் பிராரப்த கர்மம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. சஞ்சித ஆகாமியவன்னா அழிஞ்சிடலாம், பிராரப்த கர்மம் இருக்குன்ட்டு அதை பற்றி விளக்குனார். இப்போ நாம் இந்த அபரோக்ஷணத்தில் முக்கியமான டாபிக் என்னன்னா நிதித்தியாசனம். சிரவணம் மனனம் பண்ணியிருந்தாலும் கூட அது ஞானம் நிலை பெற வேண்டும். அதற்கு சில சாதனைகளை சொல்கின்றேன்னு சொல்லி 15 சாதனைகள் சொன்னார். இதில் நம்ம 15 சாதனைகள் பார்த்தோம். 15வது சாதனையில் இப்போ இருக்கும். 14வது சாதனை பார்த்து முடிச்சு 15வது சாதனை சமாதி, அது பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன கிளாஸில் தாரணை அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். தாரணைன்னா என்னன்னு சொன்னால், இந்திரியங்கள் வெளி விஷயங்களுக்கு செல்லும் பொழுது அதை நாம் உள்ளே இழுத்து பிடித்தல் தாரணைங்கிறது பதஞ்சலி சொன்ன சாதனை. அதெல்லாம் ஞானத்துக்கு முன்னாடி செய்கிற சாதனை, தியானம் பண்ணுவதற்கு முன்னாடி. இவர் என்ன சொன்னார்னா, நீ சாதனையை விட்டுரு, எங்கே போதோ அது போயிட்டு போட்டோம்,
அதை நீ போக விடாமல் தடுக்கெல்லாம் வேணாம், அது பாட்டுக்கு போகட்டும். ஆனால் போகிற இடத்துல எந்த பொருளை நோக்கி அந்த இந்திரியம் போதோ அந்த பொருளை நீ பிரம்மனாக பார்த்து விடு. அங்கே இழுத்து பிடிப்பது தாரணை, இங்கே போக விட்டுருங்கிறார். போக விட்டுட்டு அதை இழுத்து பிடிப்பது தாரணை அப்படின்னார். அதுக்கு முன்னாடி நிறையா பார்த்துட்டோம். 12 சாதன பிரத்யாகாரம் பார்த்து கடைசியில் தாரணைக்கு வந்தோம் போன கிளாஸில். நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் கூட கர்மயோகத்தில் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இதே மாதிரி ஒரு சாதனை இருக்குது. நீ உனக்கு இந்திரிய சுகங்களை அனுபவிக்க வேணாம்னு சொல்லலை, நீ தர்மமான காரியங்களை செஞ்சுட்டு அதனால் வரக்கூடிய அந்த சுகங்களை இறைவனுடைய பிரசாதமாக அனுபவின்னு சொல்லுவாங்க. அங்கே அப்படி ஒரு கருத்து இருக்குது கர்மயோகத்தில். இங்கே நம்ம என்ன சொல்கிறோம், நீ பாரு, உலகத்திலிருந்து நீ விலகி போக முடியாது, உலகத்தை பாரு, பார்ப்பதை பிரம்மனாக பார்த்து விடு அப்படின்னு சொல்லி அங்கே சொன்னார். இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட இந்த மாதிரி ஒரு சாதனையை சொல்லி அவருடைய சிஷ்யரை திருத்துறார். கிரீஷ் சந்திர கோஷ்னு அவருடைய சிஷ்யர். அவர் பெரிய நாடகாசிரியர், சரியான ஆள். ஆனால் அவருக்கு மது பழக்கம் உண்டு. நல்ல மனிதர், சிறந்த அறிவாளி, புத்திசாலி, ஆனால் மது பழக்கத்துக்கு அடிமை. ஆனால் ராமகிருஷ்ணர்கிட்ட பக்தி ரொம்ப ஜாஸ்தி. இடுப்பில் பாட்டில் சொல்லிகிட்டே வருவாராம். அவரை பார்க்க வரும்போது கூட ஒரு வீட்டுக்கு கூட்டு போயிருக்காரு. வீட்டுக்கு கூட்டு போகும்போது ஒரு குதிரை வண்டியில் இறங்கினவுடனே அந்த பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. உடனே அது என்னாச்சுன்னா, இவருடைய சித்தியினால் அதை மருந்து பாட்டில் மாற்றிட்டாராம். அது மருந்து வாடை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, மெடிசன் வாடை. இந்த இந்த போத வஸ்து வாடை வரலையா. இவருக்கு ஒரே ஆச்சரியம். பிறகு என்னடான்னு போயிட்டு கேட்டாரான், நான் நிப்பாட்டணும், எனக்கு ஒன்றும் பண்ண முடியலைன்னு சொல்லி, நீ சாப்பிடுப்பா, வேணான்னு சொல்லலை, ஒன்று செய்ய, நீ குடிக்கிறதுக்கு முன்னாடி அதை எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு குடிச்சுக்க அப்படின்னாராம் யார், ராமகிருஷ்ணர். அவரால் முடியவே முடியலை. ஆனால் அவர் கிரீஷ் சந்திர கோஷ்ட ஒரு உண்மை இருக்குது, ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா மீற மாட்டார். அது சத்தியம் பண்ணி கொடுன்ட்டாரு. பண்ணி சும்மா வார்த்தையில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அதை மீற மாட்டார். அப்படி ஒரு நற்குணம் படைத்தவர். அந்த ஒரு வீக்னஸில் அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு எனக்கு வாக்கு கொடுன்னு கேட்டார். சரி, நான் அப்படியே குடிச்சுக்கிறேன்ட்டார். எடுத்து வைப்பாராம். இதை போய் அவருக்கு எப்படி அர்ப்பணம் பண்ணுறது? முடியலை. அது மாதிரி அனைத்தையும் பிரம்மனாக பார்க்க ஆரம்பித்து விட்டால் விருப்பு எப்படி வரும், வெறுப்பு எப்படி வரும், போட்டி எப்படி வரும், பொறாமை எப்படி வரும்? இது தாரணைங்கிற சாதனையில் இங்கே யார் சொல்லிருக்க, சங்கரர் சொல்கிறார். போன வட்டத்தில் பார்த்தோம். அது வெளியே செல்கின்ற இந்திரியங்களை நோக்கி செல்லுகின்ற விஷயங்களை உள்ளே இழுத்து வைத்தல் தாரணை. இங்கே தியானத்தில் என்ன சொன்னா, உள்ளே வந்த எண்ணம் வெளியே போகும் பொழுது, இங்கே என்ன சொல்லுவாங்க, அங்கே ஆலம்பனம், ஏதாவது பதஞ்சலி சொல்ற தியானத்தில் ஏதாவது ஒரு பொருளை தியானம் பண்ணுறது, ஒரு கடவுள் நாமத்தை, கடவுள் ரூபத்தை, அதுலேயே வெளியே போகாமல் தியானம் பண்ணுறது. அந்த எண்ணம் வெளியே போனால் தாரணை, வெளியே போகாமல் நாம் அப்படியே நினச்சி ஓம் நமக் சிவாய அல்லது ஓம் நமோ நாராயணாய அந்த ஒரு மந்திரத்திலேயே வெளியவே போக 108 தடவை போகிறோம். நம்ம மந்திரம் சொன்னோம், உட்காந்துருக்கோம், ஒரு 4 தடவை சொன்னால் வெளியே போயிட்டு வருது. இதெல்லாம் தாரணை. தியானம் என்னன்னா, தியானம் கைகூடுதுன்னா 108 தடவை வெளியே வேறு சிந்தனையே போல அதுலேயே இருக்கு. ஆனால் ஒரே ஒரு எண்ணம் இருக்கு, நான் தியானம் செய்து நான் இருக்கிறேன், நான் ஒரு ஆள் இருந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த எண்ணம் இந்த விஷயத்தில் என்னுடைய தியானம் செய்து கொண்டிருக்கின்றேங்கிற எண்ணம் இருக்குது. அந்த தியானத்துக்குரிய நாமமும் இருக்குது. 3 விதமான எண்ணம் நம்மளுக்கு இருக்கும் தியானத்தில். வெளி எண்ணம் வராது, நான் இருக்கின்றேங்கிற எண்ணம் இருக்கும். நான் இந்த விஷயத்தை தியானிக்கின்றேங்கிற எண்ணம் இருக்குது. அது என்ன விஷயமோ அந்த விஷயமும் இருக்கும். திரிபுடின்னு சொல்லுவாங்க. இதை விட்டு வெளியே எண்ணம் போகாது. இது பதஞ்சலி சொன்ன தியானத்தில் வர்றது. இங்கே தியானத்துக்கு என்ன சொன்னார்னு சொன்னால், வெளி விஷயமே ஒன்று இல்லை, வெளி விஷயம் இல்லை, நான் பிரம்மன்கிற எண்ணம். இப்போ ஓம் நமக் சிவாய, வேற நாமத்தை சொன்னா கூட அது நம்மளை விட்டு வெளியே இருக்கக்கூடிய ஒரு கடவுளுடைய நாமம். இங்க நானே பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிற எண்ணத்தில் நிலைத்திருத்தல் தியானம். இது சொன்னார்.
இங்கே தியானம்னு சொல்லும்போது அதிலே இருக்கிறது. இது மேலான ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். கடைசியே சமாதி அப்படிங்கிற கருத்துக்கு வந்தார். தியானத்துக்கும் சமாதிக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னால், சாதாரண பதஞ்சலி சொன்ன தியானத்தில் இந்த என்ன விஷயத்தை தியானம் பண்ணுறோமோ அதை பற்றிய எண்ணம் இருக்கும், அந்த விஷயம் இருக்கும். இந்த விஷயத்தை நான் தியானிக்கின்றேங்கிற எண்ணம் இருக்கும், நான் இருக்கின்றேங்கிற எண்ணம் இருக்கும். சமாதியில் என்ன வித்தியாசம்னா, நான் இருக்கிறேங்கிற எண்ணம் இருக்காது, இந்த விஷயத்தை தியானிக்கிறேங்கிற எண்ணம் இருக்காது. எந்த விஷயமோ விஷயம் மட்டும் ஓடும். ஓம் நமக் சிவாயன்னா அது மட்டும் ஓடும். அதில் நேரம் காலம் போகிறது தெரியாது. இதுக்கு ஆழ்ந்த உறக்கமும் நம்ம சமாதிக்கு போகிறோம், இயல்பாக போகிறோம். அங்கே என்ன விருத்தி இருக்குன்னா, அங்கே விஷயம் என்ன? சாதாரணமாக உறக்கத்தில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்? உலகத்தில் என்ன விஷயம் இருக்குது? நான் ஒரு விஷயத்தையும் பார்க்கலையே, எதுவுமே விஷயமே இல்லைன்னா நான் ஒன்றுமே அறியாமல் இருந்தேங்கிற விஷயம் இருக்குது. 5 மணி நேரம் தூங்கினேன், 5 மணி நேரம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் 5 மணி நேரம் தூங்கினேங்கிறதும் தெரியாது. விழிச்ச பிறகு டயத்தை பார்த்த பிறகு 3 மணி நேரம் தூங்கிட்டேன், 8 மணி நேரம் தூங்கிட்டேன். ஏன்னா அங்கே நான் இருக்கின்றேங்கிற எண்ணமும் அது வரல, பதிவாக இருக்கு, ஆனால் வெளியே நம்மளுக்கு தெரியாது. நான் ஒன்றுமே தெரியாமல் இருந்தேங்கிற எண்ணமும் அங்கே இல்லை. ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால டைம் போகிறது. விழிச்ச பிறகு என்ன சொல்கிறான்? ஒன்றுமே தெரியாமல் இரு. அதே மாதிரி சமாதியில் எப்படின்னா, பல காலங்கள் கூட அந்த மந்திரம் மட்டும் தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால தான் காலம் சமாதிக்கு போயிட்டா அவங்களுக்கு திரும்பி வர்றது கஷ்டமாக இருக்குது, அந்த சமாதி நிலைக்கு போயிட்டா. ஆனால் சமாதியே மோட்சத்தை கொடுக்காதுன்னு நேற்று சொன்னேன். சமாதியில் நல்ல மனசு ஒரு அமைதி கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கலாமே ஒழிய அதுவே மோட்சத்தை கொடுக்காது அப்படிங்கிற கருத்தையும் பார்த்தோம். இங்கே அதுதான் அந்த கருத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். நேற்று பாதியோடு நிப்பாட்டி இருந்தேன். சொன்னேன், தியானம் பண்ணு சமாதிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன நிலையில் இருந்தானோ அதே நிலையிலே மீண்டும் வந்த பிறகு வருவான். ராமகிருஷ்ணன் உதாரணம் சொல்கிறார். வடை சாப்பிட்லான்னு என்ன இருந்துச்சு, சமாதிக்கு போயிட்டான், வந்தவொடனே அந்த வடை என்னாச்சுன்னு கேட்பானா, இந்த வடை வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் கூட கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஏதோ ஒரு யோகா அபியாசம் இருக்கான், அது பண்ணியாச்சுன்னு சொன்னால் நாம் உடம்பு கூட கெட்டு போகாதான், நினைவெல்லாம் போய் அப்படியே ஒரு சமாதி நிலைக்கு போயிடுவானா. 10 வருஷம் கூட 10,000 வருஷம் கூட அவன் உடம்பு போனாலும் கெடாமல் இருக்கும்னு ஒரு இது இருக்குது. அப்படி தோண்டும் போது ஒருத்தன் அந்த நிலையில் இருந்திருக்கான். இது ஒரு கேள்விப்பட்டேன், எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அந்த நரம்பில் எடுத்து விட்டோம்னா திருப்பி நினைவு வந்துடும் அவனுக்கு, அந்த இது வந்துடும். கிட்டத்தட்ட 10,000 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கான். அப்போ யார்கிட்டயோ பணம் கேட்டுக்கிட்டு இருந்தானா, அந்த காசை கொடுன்னு கேட்டானா எந்திரிச்சு வந்த உடனே. அது மாதிரி அது ஞானத்தை கொடுக்காது, ஆனால் அது ஒரு நிலை, உயர்ந்த நிலை, இல்லைன்னு சொல்லலை அப்படிங்கிறத சொன்னார். கிட்டத்தட்ட தூக்கத்தை போல தான் அது. தூக்கத்து இயல்பாக வருது, நாம் அதை முயற்சி பண்ணி அந்த சமாதிக்கு போகிறோம். போன பிறகு அங்கே அப்படி இருந்துடுறோம். பிறகு தியானத்துக்கும் சமாதிக்கு என்னன்னா ஒரு அவேர்னஸ் இருக்கும். நான் இருக்கிறேங்கிற தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற அவேர்னஸ் தியானத்தில் இருக்கும். சமாதியில் அதுவும் இருக்காது, அப்படியே அதில் மூழ்கிடுவான், அப்படி மறந்து விடுவான்னு சொல்கிறார். அப்படியே நான் பிரம்மனாக இருக்கின்றேன்னு கூட நினைக்க மாட்டான், பிரம்மனாவே ஆகி மூழ்கிடுவான். இது சமாதி. அதை இங்கே ஸ்லோகத்தில் நேற்று பார்த்தோம். முதல் வரியில நிர்விகாரதயா விருத்தியா, அதாவது விகாரமில்லாத விருத்தி, எந்த விதமான விகாரமே இல்லை, ஒரே விருத்தி, நான் பிரம்மன். என்ன விருத்தி? பிரம்ம அகாரதயா புனக, பிரம்மத்தை விஷயமாக கொண்ட விருத்தி. மற்றதுல வேற விஷயம், கடவுள் விஷயம், மந்திரங்கள், இப்படி விஷயம் இருக்கும். யாரு? பதஞ்சலி சொன்ன சமாதி. இங்க என்னன்னா விஷயம் இருக்கு, ஒரே விஷயம், நான் பிரம்மன்கிற விஷயம். நான் இருக்கிறேங்கிற எண்ணமும் போயிடும், நான் பிரம்மனாக இருக்கிறேங்கிற எண்ணத்தை கொண்டு வந்திருக்கேங்கிறதும் போயிடும். அப்படி நினைக்கக்கூடிய ஒரு விருத்தி, வெளி விஷயமாக பார்க்காமல் நான் பிரம்மன் என்ற விஷயத்திலேயே தொடர்ச்சியாக இருத்தல் சமாதி. தானாக ஆத்மாவை புரிந்து கொள்ளுதல். உள்ளுக்குள்ள நான் பிரம்மன் தான். நம்முடைய உண்மையான சொரூபம் என்ன? எங்க தெரியுது? பிரம்மன்னு சொல்ல வேண்டியது தான். உடம்புல வர நோய் வந்தால் சொல்ல முடியுமா? வயிற்று வலி வந்தால் நான் பிரம்மன்னு சொல்ல முடியுமா? வயிற்று வலி வந்தால் சொல்ல முடியுமா? பல்லு வலி வந்தால் சொல்ல முடியுமா? ஏன்னு சொன்னால் வலி வரும்,
வலி வந்தால் கஷ்டமாக தான் இருக்கும், இல்லைன்னா இல்லை. அப்போ கூட இந்த உடம்புனா அப்படி தான் இருக்கும், கொஞ்ச நாள் இருக்கும் போயிடும் அப்படிங்கிற புத்தியை கொண்டு வரணும். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞான தங்கமேன்னு ஒரு பாட்டு இருக்கு. நம்மளுடைய சொரூபமே ஆனந்த ஸ்வரூபந்தான், பிரம்மஸ்வரூபந்தான். ஆனந்தத்தை தேடி என்ன பண்ணுறான், உலகமெல்லாம் அலைகிறான். நம்மளுடைய சொரூபம் ஆனந்த. அதனாலதான் ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு விஷயமுமே இல்லாமல் சந்தோஷமாக இருக்க முடியும். இப்போ நம்ம வெளியே மற்ற நேரங்களில் பார்த்தோங்கன்னா ஏதாவது பொருள் இருந்து அதை அனுபவிச்சாதான் சந்தோஷம் இருக்கும். கிளாஸ் கூட கேட்டு நல்லா சொற்பொழிவு கேட்கும் போது நம்மளுக்கு ஆனந்தமாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் வேணும் சந்தோஷமாக இருக்கும். விஷயம் இல்லாட்டி சந்தோஷம் இருக்கிறது இல்லை. ஆனால் ஒரே ஒரு இடத்துல விஷயம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும், ஆழ்ந்த உறக்கத்தில். ஒரு விஷயத்தையும் அனுபவிக்கவில்லை, ஆனால் என்ன இருக்கு, எப்படி இருக்கு, அமைதியும் ஆனந்தமும் இருக்கிறது. அது பிரம்மஸ்வரூபம். நம்மளுடைய சொரூபத்துக்கு டெய்லி பகவான் என்ன பண்றாரு, நம்மளை கொண்டு போய் இயல்பாகவே விட்டுறாரு. தூக்கத்தில் இயல்பாக நம்ம சொரூபத்தில் விட்டுறாரு. விழிப்பு நிலையில் விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதும் 1008 விவகாரம் பண்ணும் பொழுதும் கூட அந்த எண்ணம் வந்துவிட்டால் அது சமாதி. அடுத்த ஸ்லோகத்தில் எதுவரை இந்த நிதித்தியாசன சாதனை சொல்லப்படார், அங்கே இந்த விளக்கம்னா பார்க்கலாம். அதனால என்ன சொல்றாருன்னா, 2வது வரி 2வது வார்த்தை, விருத்தி விஸ்மரணம் சம்யக்கு, நான் தியானிப்பவன், இது தியானத்துக்கு உரியது, இப்பொழுது தியானித்து கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த 3 விதமான வேறுபாடுகள்லாம் விஸ்மரணம்ங்கிறாரு. அது மறந்து விட்டது. விஸ்மரணம்னா அந்த எண்ணம் எல்லாம் மறந்து விட்டது, எந்த எண்ணமும் இல்லை, நான் பிரம்மன்கிற எண்ணம் மட்டும் இருத்தல். இருமைகள் அனைத்தும் நன்கு மறந்த எண்ணம். 2வது வரி 2வது வாக்கியம், சமாதிகி ஞான சம்ஞக, ஞானம் என்ற பெயரை உடையது, இதுதான் சமாதி. இந்த சமாதிக்கு பேர் தான் ஞானம்னு சொல்லி சங்கரர் சொல்றார். இது சங்கரர் சொல்ற சமாதி. எந்த விதமான தடையும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த எண்ணம் வந்துவிட்டால் அது சமாதி. இந்த எண்ணத்துக்கு எந்த தடையும் வரக்கூடாது. நான் பிரம்மன் தான் அப்படிங்கிற எண்ணங்களுக்கு எந்த பகையும் இல்லை. அனாத்ம எண்ணங்கள் தான் பகை. அனாத்ம எண்ணம் வராமல் இருந்தால் சமாதி. இதுதான் ஞான நிஷ்டை அப்படிங்கிறார். இந்த சமாதிங்கிறது அதில் என்னன்னு சொன்னால், நம்ம அப்படியே எண்ணம் எல்லாம் ஒரே எண்ணத்தில் இருக்கிறது. இங்கே அப்படி இல்லை. இங்கே நான் பிரம்மன்கிற அந்த எண்ணம், அந்த ஞானமே அப்படிங்கிறார். இது 15 சாதனை இங்கே சொல்லியிருக்கார். பொதுவாக பதஞ்சலி சொல்கிற சாதனைகளில் வேற. அதுவும் இந்த ஞானத்துக்கு முன்னாடி செய்கிற சாதனை. நம்ம என்ன பண்ணுவோம்னா, சில நேரங்களில் அந்த சாதனையிலே மூழ்கிடுவோம். அதிலே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்படி இருக்கக்கூடாது. ஞானத்துக்கு இந்த ஞான நிஷ்டை அடைய வேண்டும். இப்போ ஒரு சாதனை தியானம் பண்ணுறோம். அந்த தியானத்திலே மனசு ஊறிடுச்சு. பதஞ்சலி சொல்கிற தியானம் அப்படியே தியானம் பண்ணால் எனக்கு ஆனந்தமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குன்னு மூழ்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு பிடிப்பு வந்துடும். பிடிப்பு வந்தால் ஞானத்துக்கு வரமாட்டோம். நான் பிரம்மன்கிற ஞானத்தை அடையணும். அது உதாரணம் சொல்லுவாங்க. ஒருத்தர் பையன் ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிறான். நல்லா படிக்கிறான். வாத்தியார் அது மேலே அன்பாக இருக்கார், பிரியமாக இருக்கார், நல்லா சொல்லி கொடுக்குறாரு. இவன் படிக்கிற பாடத்தை பார்த்து அவருக்கு அவன் மேலே ரொம்ப அற்புதமாக படிக்கிறான்னு சொல்லி நல்ல மார்க்கெல்லாம் வாங்கிடுறான். 9th போகிறது. சார், உங்களால் தான் சார் நான் படித்தேன், நீங்கள் தான் சார் எனக்கு இவ்வளோ பாடத்தெல்லாம் கற்றுக் கொடுத்தீங்க, நான் எப்படி சார் 9th போகிறது? உங்ககிட்டே இருக்கேன் சார், 8th இருக்கிறேன்னா எப்படி இருக்கும்? உங்கள் மேலே இருக்க பிரியம் எனக்கு போல சார். போறையா இல்லையான்றவார். அதுக்கு முன்னாடி இருந்த பிரியமெல்லாம் ஓடி போயிடும் அவருக்கு. அது மாதிரி இந்த வேதாந்த விஷயத்துக்கு வருவதற்கு முன்னாடி ஆன்மீக சாதனைகள் தவமெல்லாம் பண்ணுறோம். அதுக்கு சொல்லப்படுற ரஜாஸ்வாதம்னு அடுத்த பின்னாடி வருது. இது என்ன தோஷம்னு சொல்ல போகிறார். அப்படி இல்லாமல் இந்த ஞானத்தை அடைந்து அந்த சாதனையில் பற்று வராமல் நான் பிரம்மன் என்ற ஞானத்தை அடைந்து அதிலேயே நிலை பெற்று அந்த லட்சியத்திலேயே இருக்க வேண்டும். இதுதான் இங்கே 15 சாதனை சொல்லியிருக்கிறார். சில பேர் பாருங்க, நிறைய கோயிலுக்கு யாத்திரை போயிட்டு வருவாங்க. வேணும், மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக செல்வோர்க்கு சத்குருவும் வாய்க்கும் பராபரமேங்கிறார்.
அதெல்லாம் போயிட்டு வந்தால் நல்ல குருநாதர் கிடப்பார், நல்ல ஆன்மீகத்தில் மனசெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் கிடைச்சதுனால யாத்திரையை நிப்பாட்ட மாட்டேன்னு சொல்லி 90 வயசு வரைக்கும் நடக்க முடியாத காலத்தில் எப்படியாவது போகணும்னுட்டு போய்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு. சில பேருக்கு 80 வயசில் கைலாசம் போகணும் யாத்திரை வரும். யாசம் வந்தால் என்ன செய்யறது? சின்ன வயசில் முடிஞ்சா போயிட்டு வந்தோம், இல்லாட்டி போதும். அதுவும் அங்கே இருக்கிறதும் பிரம்மன் தான், இங்கே இருக்கிறதும் பிரம்மன் தான். யாத்திரையெல்லாம் வாய்ப்பு நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது, போயிட்டு வரலாம், தப்பு இல்லை. இல்லைன்னா நம்ம இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு இந்த தத்துவத்தை உணர்ந்து இந்த ஞானத்தில் நிலை பெற வேண்டும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பதஞ்சலி சொல்லக்கூடிய சாதனைகள் இதே பேரில் அவரும் சொல்கிறார். அது ஞானத்திற்கு முன்பு மனதை பக்குவப்படுத்தி, மனதை ஒருமுகப்படுத்தி, மனதை தூய்மையாக்கி ஞானத்திற்கு தகுதியாவதற்காக செய்கின்ற சாதனை. இங்கு ஞானத்தை பெற்ற பின் நான் பிரம்மன், அகம் பிரம்மாஸ்மி என்ற ஞானத்தில் நிலை பெறுவதற்காக நிதித்தியாசனம் செய்ய வேண்டிய சாதனை இந்த 15ன்னு சொல்லிட்டாரு. அடுத்த ஸ்லோகத்தில் ஒரு சந்தேகம், அதாவது நான் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த சாதனையை நான் செய்யணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்துக்கு அடுத்து பதில் சொல்ல போறாரு. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். சமாதி நிர்விகாரத்தையா, நிர்விகாரத்தையா விகாரம் இல்லாததும். விகாரம்னு என்ன? பல எண்ணங்கள், பலவிதமான எண்ணங்கள் இருக்கு, அதுக்கு பேர் விகாரம். அப்படி விகாரம் இல்லாததும், பிரம்ம காரணத்தையா பிரம்மத்தை விஷயமாக கொண்டதும். வெளி எண்ணமெல்லாம் இல்லை, அவனுக்கு என்ன இருக்கு? எதை பார்த்தாலும் பிரம்மனுங்கிற எண்ணம். பிரம்மத்தை விஷயமாக கொண்டதுமான விருத்தியா, அதாவது நிர்விகாரத்தையா விருத்தியா பிரம்ம காரத்தையான் இருக்கு. பிரம்மகாரத்தையானா பிரம்மத்தை விஷயமாக கொண்டதும் வெளியே வேற விகாரம் இல்லாததுமான விருத்தியா, அந்த விருத்தியுடன் இருந்து, அந்த எண்ணத்துடன் இருந்து, புனக மீண்டும் மறுபடியும், சம்யக்கு அதாவது விருத்தி விஸ்மரணம் சம்யக்கு. சம்யக்னா நன்கு, விருத்தி விஸ்மரணம் எல்லா விருத்திகளையும் மறந்து இருப்பது. திருபிடி விருத்திகளை மறத்தல். திருபிடினா நான் இருக்கின்றேன், நான் தியானிக்கின்றேன் எண்ணம் போயிடும். நான் பிரம்மன், அது மட்டுமே. அந்த விருத்தி ஸ்மரணம்னா மற்ற எல்லா விருத்திகளையும் மறந்து இருப்பது. சமாதிகி ஞான சம்ஞக. ஞான சம்ஞகன்னா ஞானம் என்ற பெயரை உடைய சமாதி ஆகும். விகாரம் இல்லாததும் பிரம்மத்தை விஷயமாக கொண்டதுமான விருத்தியுடன் இருந்து பிறகு மீண்டும் நன்கு எல்லா விதமான விருத்திகளையும் மறந்து இருப்பது ஞானம் என்ற பெயரையுடைய சமாதி ஆகும். இங்கே ஞானம் டர் சமாதிக்கு, நான் பிரம்மன்ற ஞானம் தான் சமாதி. யோக சாஸ்திரத்தில் சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி எல்லாம் இருக்கு. ஒரே உருவத்தில் நாம் திருப்படி இருக்கும். திருப்படி நான் தியானிக்கிறேன், இந்த விஷயத்தை தியானிக்கிறேங்கிற எண்ணம் இருக்கும், நான் இருக்கிறேங்கிற எண்ணம் இருக்கும், விஷயம் இருக்கும். அதுலேயே மூழ்கிட்ட சவிகல்ப சமாதி. நிர்விகல்ப சமாதி அந்த ரெண்டு ஓடி போயிடும், அது மட்டும் இருக்கும். அந்த விஷயம் மட்டும், நான் இருக்கிறேங்கிற எண்ணம் கூட இருக்காது. இந்த விஷயத்தை தியானிக்கிறேங்கிற எண்ணம் இருக்காது, அந்த விஷயம் மட்டும் ஓடுமா. அதுக்கு பேரு நிர்விகல்ப சமாதி. அடுத்த ஸ்லோகம். இமஞ்சாக்ருத்ரிமானந்தம் தாவத் சாது சமப்யசேத் வஸ்யோ யாவத் க்ஷணாத் பும்சக பிரயுக்த சன்பவேத் ஸ்வயம். இமஞ்சாக்ருத்ரிமானந்தம் தாவத் சாது சமப்யசேத் வஸ்யோ யாவத் க்ஷணாத் பும்சக பிரயுக்த சன்பவேத் ஸ்வயம். ஒருவன் இந்த நிதித்தியாசனம் என்ற சாதனையை எதுவரை செய்ய வேண்டும், எவ்வளவு காலம் செய்ய வேண்டும்? பொதுவாக எந்த சாதனையாக இருந்தாலும் நான் எது வரைக்கும் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாரும் கேள்வி. நான் எவ்வளோ நாளைக்கு தியானம் பண்ணுறது, எவ்வளோ நாளைக்கு தவம் பண்ணுறது? இதுக்கு அளவே கிடையாது. இது யார் அளவு சொல்லணும்னா நம்ம தான் அளவு சொல்ல முடியும்.
உனக்கு இவ்வளவு உனக்கு இவ்வளவுன்னு சொல்லி காமனாக எல்லாத்துக்கும் ஒரு அளவு சொல்லவே முடியாது. நான் எவ்வளவு இட்லி சாப்பிடணுங்கிறத நீங்கள் சொல்ல முடியுமா? நான் எத்தனை இட்லி சாப்பிட்றது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? உன் வயிறு எம்பிட்டோ அவ்வளோதான். என் வயிறு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நம்மளுக்கு என்ன மனசு எப்படி இருக்கோ அதுக்கு தான் இந்த காலம் எடுக்கும். அதனால் இவ்வளவு காலம் வித்தியாசம் சொல்ல முடியாது. நம்மளுடைய மனசு எப்படி இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த காலத்துல பார்க்கணும். சில பேருக்கு 4 இட்லி சாப்பிட்டா, சிலருக்கு 50 இட்லி சாப்பிட்டாலும் வயிறு நிறையாது. இந்த ஒரு சினிமாவில் காமிப்பார்ல, 50 பரோட்டா சாப்பிட்டா போட்டி வச்சு, அவன் 50 சாப்பிட்டு மறுபடியும் வையும்பான். புரோட்டா சரியா முதல்ல இருந்து ஆரம்பியும்பான். நிறைய பேர் அப்படி இருக்காங்க. நமக்கு வெளியே பார்த்தா தெரியாது. டாக்டரே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நைட்டில் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு சில பேர் சொல்கிறாங்க, நீ நைட்டில் 2 இட்லி சாப்பிடு, இல்லை 2 சப்பாத்தி சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஜோக் சொல்லுவாங்க. அதாவது 2 சப்பாத்தி கிராமத்தில் இருக்கவனை கூப்பிட்டு அவருக்கு சுகர் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், நீ நைட் 2 சப்பாத்தி சாப்பிட்டேன்னு அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு? இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணுமா சாப்பிட்றதுக்கு பின்னாடி சாப்பிடணுமான்னு கேட்டாராம். ஏன்னா அந்த மருந்து நினச்சிடறாரு அவர். அவங்க வயிறு எப்படி அப்படித்தானே சொல்ல முடியும். ஒருத்தர் வந்து 20 இட்லி சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன சொல்லலாம், நீ கொஞ்சம் குறைச்சி சாப்பிடுப்பான்னு சொல்லலாம். அவர் என்ன பண்ணலாம், 20 15 மாற்றலாம். அவர் போய் எல்லாரையும் மாதிரி நீ எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி நீ 2 இட்லி சாப்பிடுன்னா அவர் உடம்பே போயிடும். அது முடியாதுல்ல. அவருக்கு என்ன அளவோ அதில் கொஞ்சம் குறைச்சி சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியுமே ஒழிய, நீ காமனா நீ உனக்கு இந்த நோய் வந்துருச்சு நீ 2 இட்லி மேலே சாப்பாடுன்னு சொல்ல முடியாது. அவங்க அளவை பொறுத்து இருக்கு. அது மாதிரி வேதாந்தத்தில் அதே மாதிரி வேதாந்த வகுப்புக்கு வந்தவொடனே எத்தனை வருஷம் படிக்கணும்? ஒரே வார்த்தையில் முடிஞ்சது தான். புரிஞ்சு நீ சும்மா இருன்னு ஒரு வார்த்தை சொன்னால் ஞானம் வந்தது. செத்து தொலைன்னு ரமண மிஷிக்கு சொன்னவொன்னே அவருக்கு வந்தது. வைராக்கியம் எத்தனையோ பார்க்குறேன் வரல. காதற்ற ஊசியும் கடைவெளி வாரான்னு ஒரு வார்த்தையை படித்தவொன்னு பட்டினத்தாருக்கு வைராக்கியம் வந்துச்சு. புத்தருக்கு 3 விஷயத்தை பார்த்தவொன்னு வைராக்கியம் வந்துச்சு. அவங்களுடைய மனநிலையை பொறுத்துத்தான் சாதனை இருக்கே ஒளி, இந்த சாதனையை நான் எவ்வளவு காலம் செய்ய முடியுங்கிறது அது அப்படிலாம் சொல்ல முடியாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளோ நாள் செய்யணும், சீக்கிரம் பண்ணலாம்ப்பா, சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம் ஒழிய, சீக்கிரங்கிறது எவ்வளவுங்கிறதே முக்கியம். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல அந்த 2வது வரியை பார்த்துக்கலாம். வசிய யாவத் க்ஷணாத் பும்சக. 2வது வரியில் வசியக, இந்த சாதனையை செய்கின்ற நிதித்தியாசக சாதனையை செய்கின்றவன், அதாவது எல்லாவற்றையும் அனாத்மாவை எல்லாவற்றையும் தன் வசம் வைத்து நிதித்தியாசனம் என்ற சாதையை செய்பவன் வசியகன்னா. வசிய யாவ க்ஷணாத் பும்சகன்றது அதில் வசியங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கணும். பிறகு பிரயுக்தக சன்ன. பிரயுக்தக சன்னுனா ஞானத்தின் பலனை செயலுக்கு கொண்டு வரும் பொழுது, அந்த சாதகன் அவன் அடைந்த ஞானத்தை அதுக்கு பலன் கொடுக்க அளவு கொண்டு வர முயற்சி செய்யும் பொழுது அப்படிங்கிறார். அதாவது ஒருத்தர் திட்டுறவளவு கோபம் வருது, புரியுதுங்களா? கோபம் ஒருத்தர் நம்மளை திட்டினா எப்படி கோபம் வராமல் இருக்குமா? வரத்தானே செய்யும். அது வராமல் இருந்தால் ஒருத்தர் திட்டினாராம், ஒருத்தர் பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருந்தாராம். அவர் அதை கண்டுக்கவே மாட்டாராம். என்ன திட்டினாலும் அசையாமல் இருப்பாராம். என்ன மண்ணா என்ன அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்பா அவரவே திட்டிக்கிறாருப்பா, அதனால எனக்கு கோவம் வரலன்னாராம். எப்படி சொல்கிற? அவர் என் உடம்பை திட்டுனா என் உடம்பு பஞ்சபூதத்தில் ஆனது, அவர் உடம்பும் பஞ்சபூதம், பஞ்சபூதத்தை திட்டுறாரு, அப்பையும் அவரவே திட்டுறாரு. ஆத்மாவை திட்டினா ஏன் ஆத்மாவும் அவர் ஆத்மாவும் வேற வேற இல்லை, அப்பயும் அவரவே திட்டிக்கிறார். நான் எதுவும் கோவிக்கணும்னா இப்படியெல்லாம் இருக்க முடியுமா? சாமி சொல்றீங்க, நீங்க இருந்துருங்க பார்ப்போம். வரத்தை செய்யும். நியாயமானதை இருந்தால் திருப்பி கோவிக்கலாம், தப்பு இல்லை. அந்த இடத்துல தேவையில்லை, அனாவசியமாக இருக்குது, அவன் முட்டாள்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் என்ன பண்ண முடியும்? வெளியே நம்மளுக்கு வேண்டியவங்க தெரிஞ்சவங்க தேவையெல்லாம் பண்ணாத அப்படின்னு கண்டிக்கலாம், கட்டுக்கலாம். வெளியே யாரோ ஒருத்தன் தெரியல, அவன்கிட்ட போய் என்ன பண்ண முடியும்? அதில் ரோஷப்பட்ட என்ன செய்ய? தேவையில்லை அப்படிங்கிறது. அதனால என்ன சொல்றாருன்னு சொன்னால், அப்பொழுது இவன் ஞானத்தை கொண்டு வர முயற்சி செய்து அதில் வெற்றி அடைகின்றான். அது வரைக்கும் பண்ணணுங்கிறார். 2வது விரல் யாவத்
க்ஷணாத் பும்சக பிரயுக்தக அப்படிங்கிறார். அதாவது சன்பவேத் ஸ்வயம் ரெண்டாவது. அப்படி முயற்சி செய்யும் பொழுது பும்சகன்னா அந்த சாதகனுக்கு க்ஷணாத் ஸ்வயம் பவேத்து உடனடியாக சம்சார விருத்தி வருகிறது. அப்படி தெரியும் பொழுதே இந்த ஞானம் அவனை காப்பாற்றி விட்டால். ஒரு பிரச்சனை வருது, அப்புறம் துக்கம் வருது, துக்கம் பிரச்சனை டென்ஷன் கோவம் எல்லாம் வருது. அப்ப இந்த ஞான விருத்தி நம்மளை காப்பாற்றி விட்டால் சாதனை முடிச்சு அப்படிங்கிறாரு. அது வரைக்கும் நீயே திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இரு, தப்பு ஒண்ணு இல்லை அப்படிங்கிற. அது அவனுக்கு பலனை கொடுத்தால் தாவத்து முதல் வரியில தாவத் அதுவரை இமம் இந்த அக்ருத்ரிம ஆனந்தம் அக்ருத்ரிம ஆனந்தம். அதாவது நிதித்தியாசனுக்கு சங்கரர் கொடுக்கிற வார்த்தை அக்ருத்ரிம ஆனந்தம். இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, ஒரு சந்தோஷம் வருதுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு செயல் செய்யணும். இந்த செயல்னால எனக்கு சந்தோஷம், லட்டு சாப்பிட்டதுனால எனக்கு ஒரு சந்தோஷம், இந்த டிவியை பார்க்கறதுனால எனக்கு ஒரு சந்தோஷம். செயல் செய்து அதனால் வரக்கூடிய ஆனந்தம் சாதாரணமாக நம்மளுக்கு வரக்கூடிய ஆனந்தம். இங்க அகிருத்திரிமக அப்படின்னா கிருத்திரிமன செய்யப்பட்டது, இந்த மகிழ்ச்சி செய்யப்பட்டது. இவனுக்கு வரக்கூடிய மகிழ்ச்சி எப்படி? செய்யப்படாதது, இயல்பாக இருக்கக்கூடியது. ஒரு மலர் பிளாஸ்டிக்ல செய்கிறோம், அது செய்யப்பட்ட மலர். இயல்பா வந்தா இயற்கையா வருது, தானா வருது. அது மாதிரி இவனுக்கு வெளியே இருந்து வரக்கூடிய மகிழ்ச்சி இல்லை, அந்த ஆனந்தம் இவனுக்கு இல்லை. இவனுக்கு உருவாக்கப்படாத, செயற்கையாக உருவாக்கப்படாத, இயல்பாக இருக்கக்கூடிய ஆனந்தம் விடுகிறது. அது வரும் பொழுது எப்படி? அது என்ன பிரச்சனை வந்தாலும் இவனுக்கு இந்த ஆனந்தம் போவது, செய்யப்படாத ஆனந்தம், அகிருத்திரமக ஆனந்தம். இது நிதித்தியாசகனுக்கு வரக்கூடிய ஆனந்தம். நேச்சரா இயற்கை நம்மிடம் இருக்கக்கூடிய சொரூபம் வெளிப்படுதல். நம்மளுடைய உண்மையான சொரூபம் என்ன தெரியும்ல? ஆனந்தம்தான். எங்க சாமி நீங்க அப்படி சொல்றீங்க? நான் பிறந்ததுலேருந்து நாய்படாத பாடுபடுறேன், அன்னிப்படாத பாடுபடுறேன். பொய். உலகத்துல இதை மாதிரி அட்டை பொய் எதுவும் இல்லை. ஏன்னா நம்ம வாழ்க்கையில அதிக நாள் நீங்க வாழ்க்கையில நான் படாத கஷ்டம் உலகத்துல எவனும் பட்டிருக்கான்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கோங்க, அவனை போய் நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. அதிகமா ஆனந்தத்துல இருந்திருப்பான். எப்படியும் கட்டாயம் தூங்குவானா இல்லையா? 24 மணி நேரத்துக்கு தூங்குவானா இல்லையா? தூங்காம இருக்கும். இல்ல நான் தூங்கி 6 மாசம் ஆச்சும்மா. முடியாது. 6 மாசம் பைத்தியம் ஆயிடுவேன். நீங்க விட்டு விட்டு தூங்கியிருப்ப. ஒரு 1/2 மணி நேரம் தூங்குவ, முழிச்சிருப்ப, திருப்பி கொஞ்ச நேரம் முழிச்சிருப்ப. ஒரு துக்கம்னு அப்படித்தான் இருக்கும். நீங்க ஆழ்ந்த துக்கத்துல அழுது புரள்றவங்களை பாருங்க, மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஏன்னா கடவுள் என்ன, அதுக்கு மேலே துக்கத்தை தாங்குற சக்தி அவனுக்கு கொடுக்க மாட்டார். அவன் இயல்பு கொண்டு போயிடுவார் கடவுள். உடம்புலேயே ஒரு காயம் பட்டுச்சுன்னா தாங்குற வரைக்கும் தான் நீங்க முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. தாங்க முடியலைன்னா உங்களை என்ன பண்ணி சொரூபத்தை கொண்டு போயிடுறாரு கடவுள். மயக்கம் ஆயிரும். சில பேருக்கு பாருங்க, லேசா அடிச்சாலே மயக்கம் போட்டுருவான், சின்ன காயம் வந்தாலே. சில பேர் கையே துண்டா போனாலும் மயக்கம் படாமல் இருப்பான். ஏன்னா அவனுக்கு தாங்குற சக்தி இருக்கு. தாங்க முடியாத வேதனை, அவன் சொரூபத்துக்கு போயிடுவான். நீங்க இல்லாட்டி மரணம் வந்துடும். ஏன்னா நம்ம பார்த்தேன்னா வாழ்க்கையில தூங்குறதுல ஆனந்தமா இருப்பான். நீங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எவ்வளவு கஷ்டம், இன்னைக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அப்படியே சோகத்துல அழுதுகிட்டே இருந்தேன்னு சொல்லி பாருங்க. ரொம்ப ரேரா 1 நாள் 2 நாள் இருக்கலாம். அது ரொம்ப வேண்டியவங்க யாரா இருந்தது. இல்லாட்டி இருக்கா? அன்னைக்கு இருக்கும், மறுநாள் மாறி அதுக்கு அடுத்த அதை விட குறைஞ்சிது. பெரும்பாலும் நம்ம சொரூபத்துல இருக்கும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், சின்ன துக்கத்தை பெருசா நினைச்சுக்கிட்டு அதுலயே மூழ்கி இருக்கிறோம். நீ நினைச்சு பாருங்க, எந்த துக்கத்தை நினைச்சு பாருங்க, எத்தனை நாள் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 10 நாள். இப்போ 50 வருஷம் நம்மளுக்கு வயசாயிருச்சு, பெரிய துக்கம் ஒரு 5 துக்கம் வந்திருக்குன்னு வச்சுங்க, அது எத்தனை நாள் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 1 மாசம் இருந்திருக்குமா? 50 வருஷத்துல அப்படி இப்போ 5 துக்கம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ 5 மாசம் தானே? இல்லை 10 துக்கம் வந்திருக்குன்னா 10 நாள் தானே? இன்னொன்று, துக்கத்திலேயே ரொம்ப கஷ்டத்துல இருக்கு, அதுவே பழகி போயிடும். அதுவே ஜெயிலில் இருக்கவெல்லாம் அங்கே அழுதுகிட்டா இருக்கான், ஆயுள் கைதியெல்லாம், அவன் அங்கே சந்தோஷமா இருக்கான். முதல்ல போனவனா கஷ்டப்படுறானா, அப்புறம் அதுவே அவனுக்கு பழகி போய் அதுலேயும் சந்தோஷமா தான் இருக்கான் அவன். அப்படித்தான் சொல்றாங்க. அது மாதிரி ஒரு ஜோக்கே இருக்கு. நாகேஸ்வர் படத்துல ஜோசியம் சொல்லுவான்,
ஜோசியம் பார்க்கும்போது என்ன பண்ணுவான், நீ 4 மாதம் நாய் படாத பாடுபடுவேன், அப்புறம்மா 10 மாதம் பண்ணி படாத பாடுபடும், அப்புறம் பழகி போயிருந்தான். ஒரு பழைய படத்தில் நாகேஸ்வரி ஜோசியம் சொல்லும், அது பழகி போயிடும். பழகி போச்சு, நான் துக்கமே மறந்து போயிடும், நம்மளுக்கு ஆனந்தமாக தான் இருப்பான். சொரூபம் இது என்ன சொல்றாருன்னா, அக்ரு த்ரீம ஆனந்தம். அப்படி வரும் வரை நீ இந்த சாதனையை தொடர். சாது சம் அபியாசேத், நன்கு தொடர்ந்து அப்பியாசம் செய்ய வேண்டும். இது மற்றவங்களுக்கு எப்படின்னா, ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த நேரம் துக்கம் வரும். இந்த நிதித்தியாசகன் சாதனை பிரச்சனை வரும் பொழுதே துக்கத்திலிருந்து விடுபட்டுருவான். அது வரும், திட்டின உடனே திட்டும் போதே என்ன, அது டென்ஷன் ஆகாதுங்க. ஒருத்தர் நம்ம திட்டிக்கிட்டு இருக்கும் போதே என்ன ஆகும், அப்பயே இந்த ஞானம் வேலை செஞ்சு அப்படியே இதாயிரும் அப்படிங்கிறார். அதனால என்ன சொல்றாருன்னா, எப்ப தேவையோ அப்ப வரணும். ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உறக்கத்துல ஒண்ணுதான். ஞானி தூங்கும்போது எப்படி இருப்பானோ அஞ்ஞானியும் தூங்கும்போது அப்படித்தான் இருப்பான். விழிச்ச உடனேதான் 2 பேருக்கும் வித்தியாசம் வரும். விழிச்ச எல்லாம் மாறிடும். இவனுக்கு மாறும், அவனுக்கு மாறும். ஞானி என்ன பண்ணுவான், வெளிப்பு நிலையிலையும் தூக்கத்துல எப்படி அமைதியா இருந்தானோ அப்படி இவன் அங்கு இருப்பான் அப்படிங்கிறார். இந்த பதஞ்சலி சொன்ன யோக இதுல ஞானத்துக்கு முன்னாடி செய்கிற சாதனை. இங்கே அப்படி இல்லை, எல்லாம் ஞானத்துக்கு பிறகு செய்கிற சாதனை. அதாவது திருக்குறள்லாம் முதல்ல ஆரம்பத்தில் படிப்போம். எதுக்கு படிக்கிறோம்? இப்போ ஸ்கூலில் அதை மனப்பாடம் பண்ணி அது அர்த்தத்தை எழுதுனாத்தான் நம்ம பாஸ் பண்ண முடியும். ஆனால் அப்போ பயன்படுமா? அப்போ பயன்படாது. பின்னாடி அதை பயன்படுத்தினா அது பிரயோஜனமாக இருக்குது. சரி, என் நன்றி கொண்டாருக்கும் உய் கொண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு அர்த்தமே புரியாது. சின்ன வயசில் என்ன அர்த்தம் புரியும்? பிறகு வந்த பிறகு நம்ம அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த அர்த்தத்தை புரிஞ்சு பயன்படுத்துகிறோம். அது மாதிரி ஆரம்பத்தில் செய்கிற சாதனைலாம் தகுதிக்காக செய்கிற சாதனை. பின்னாடி வர்றது இது நிதித்தியாசனம் என்ற சாதனை. இதை பலன் கொடுப்பதற்காக செய்கின்ற சாதனை அப்படிங்கிறார். இந்த 125வது ஸ்லோகத்தில் எவ்வளவு காலம்ங்கிற கேள்விக்கு நம்மளுக்கு இந்த ஞானம் பயன்படும் வரைக்கும் செய்ய வேண்டும். ஒரு சாதாரணமாக நீங்கள் இதை யோசிச்சு இன்னொரு உதாரணம் சொல்லலாம். இதுக்கு எப்படின்னு சொன்னால், அதாவது தூங்குற பொழுதோ சாதாரணமாக இருக்கும் பொழுதோ இந்த ஞானத்தோட தூங்கணுங்கிறது அவசியம் இல்லை. தூங்கும்போது ஞானத்தோடய தூங்கும். ஞானத்தோட தூங்கணும் தூக்கம் வரலன்னு அர்த்தம். சாதாரணமாக இருக்கும்போது என்ன விஷயம் அப்படி இருக்கலாம். ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கங்களேன், அப்போ டக்குன்னு இதை என்ன பண்ணணும், வெளியே வரணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம சின்ன வயசில் வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ணணுமா பண்ணலையா? பண்ணோம். 4 5 5, 7 5 10, 3 5 10 பண்ணியிருக்கோமா இல்லையா? மனசுக்குள்ளே இருக்கா இல்லையா? ஒரு கடையில் போய் ஒரு ஜாமான் வாங்குறீங்க, 4 பொருள், ஒரு பொருள் 5 ரூபாங்கிறேன். 4 பொருள்னு கேட்டால் டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 20ன்னு 20 ரூபா எடுத்து கொடுக்கணும். கால்குலேட்டர் எடுத்து தட்டி பார்க்கக்கூடாது. நான் ஒரு பார்த்தேன். கால்குலேட்டர் வந்த புதுசு அந்த கடையில் உட்காந்துருக்கிறவரும் நல்லா தெரியும். பிஇ முடிச்சிருக்கார், பெரிய கடை, பிஇ முடிச்சிருக்கார். யாரு? அந்த ஓனரு. ஒரு பொருள் 5 ரூபா, 6 பொருள் வாங்குறேன். கால்குலேட்டர் எடுத்து தட்டினார். சிரித்தேன். என்ன சிரிக்கிறீங்கன்னாரு. இதுக்கு போய் கால்குலேட்டர் ஏன் தட்டுறீங்க அப்படின்னு. 6 5 30 தட்டுறாரு. வரணும்ல டக்குன்னு. அது மாதிரி இந்த நிதித்தியாசங்கிற சாதனை எது வரைக்கும்னா, அது வரும் பொழுது டக்குன்னு மனசுல வெளியே வரணும். அது வரைக்கும் நம்ம செய்ய வேண்டும். தேவையில்லாத நேரத்தில், மற்ற நேரத்தில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். சாப்பிட்ற நேரம் சாப்பிடணும், வேலை செய்கிற நேரம் வேலை செய்யணும். அதில் நம்மளுக்கு ஒரு தாக்குதல் வரும் பொழுது எப்போ தேவையோ அப்போ அடுத்த செகண்ட் வெளியே வர்றது வரைக்கும் இந்த நிதித்தியாசனம் என்ற சாதனையை பண்ண வேண்டும். அதாவது இந்த நட்புக்கு இலக்கணம் ஒன்று சொல்லுவாங்க. அவன் என்னப்பா நண்பனாக இருந்து என்ன பிரயோஜனம்? கஷ்டப்படுற நேரம் உதவலப்பா சொல்கிறோமா இல்லையா? என்ன சொல்லுவான்? கஷ்டப்படுற நேரம் அவன் உதவலப்பா. அது மாதிரி இந்த ஞானத்தை அடைஞ்சு இந்த ஞான பிரச்சனை வரும்போது உதவலைன்னு என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு. அப்போ அப்படி பிரயோஜனம் ஆகும் வரைக்கும் இந்த சாதனையை நீ செய். நாளாகலாம், எவ்வளவு நாளுங்கிறது தெரியாது.
நீ ஒருத்தருக்கு ஒரு வேளை இந்த ஜென்மத்தில் கூட முடியாமல் போகலாம். பொறுமையாக இருந்து அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்குருவோம். ஆனால் அடிக்கொருக்கா நான் ஒன்று சொல்லுவேன், வேதாந்தத்துக்குள்ளே வந்தாச்சுன்னா, இந்த ஞானம் வந்தாச்சுன்னா பிறவி இல்லைன்னு ஒன்று இருக்குது. இப்போ கஷ்டப்பட்டால் ஒருவேளை இந்த ஞானம் சரியாக புரியலைன்னா, இதுக்கு சாதனை பண்ணி முயற்சி பண்ணி புரியலைன்னா கட்டாயம் வேற பிறவி, அடுத்த பிறவி மனித பிறவி தான். வேற யாருக்கும் அடுத்த பிறவி என்ன பிறவின்னு சொல்லவே முடியாது. சொர்க்கம் கூட போகலாம் அடுத்த பிறவி, அங்கே போனாலும் ஞானம் அடைய முடியாது. சொர்க்கத்துக்கு போயிட்டா திருப்பி என்ன வரணும், திருப்பி எந்த பிறவிக்கு புண்ணியம் முடிஞ்சவனு எந்த பிறவின்னு சொல்ல முடியாது. தேவர்களா போன பிறகு திருப்பி கீழான பிறவி மேலே மனித பிறவி தான் அப்படிங்கிறதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. ஆனால் மனித பிறவிக்கு மட்டும் ஞானத்தை பெறக்கூடிய சக்தியும் இருக்கு. ஞானத்தை பெற முயற்சி செய்து தோல்வி அடைந்து விட்டால், அந்த சாதனை முற்று பெறாவிட்டால் மீண்டும் மனித பிறவியே கிடைக்குங்கிற ஒரு தீர்மானம் இருக்கு. அதனால நாம பயப்பட வேணாம், நல்லா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போகலாம். இந்த பிறவிலே நிஷ்டை அடைஞ்சிருவோம், இல்லாட்டி பார்த்துக்குறோம் இன்னொரு ஜென்மம். கட்டாயம் மனுஷ ஜென்மம் வந்தேன் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. அடுத்த சுலபம் படிக்கலாம். 126 நிதித்தியாசனத்தின் பலன் இங்க. ததக சாதன நிர்முக்தக சித்தோ பவதி யோகிராட் தத்ஸ்வரூபம் ந சைதஸ்ய விஷயோ மனசோ கிராமம். ததசாதன நிர்முக்தக சித்தோ பவதி யோகிராட் தத்ஸ்வரூபம் ந சைதஸ்ய விஷயோ மனசோ கிராம். நிதித்தியாசங்கிற சாதனை எதுவரை? இந்த 125க்கு அர்த்தம் சொல்லிடுறேன். 2வது வரி முதல் வார்த்தை வசியக நிதித்தியாசகன். அதுலேயே 2வது வரியில் 2வது பாக்கியம் பிரயுக்தக சன்னு, ஞானத்தின் பலனை செயலுக்கு கொண்டு வர முயற்சி செய்யும் பொழுதுன்னு அர்த்தம். பிரயுக்தகன்னா அந்த பலனை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யும் பொழுது, யாவத்து அதாவது வசியக யாவத்து, யாவத்துனா எதுவரை முயற்சி செய்தால், பும்சக அதே அந்த 2வது வரியில் யாவத்து க்ஷணாத் பும்சக, பும்சகன்னா அந்த சாதகனுக்கு ஒருவனுக்கு, க்ஷணாத் க்ஷணாத் ஸ்வயம் பவேத்து, க்ஷணாத்துங்கிறத எடுத்துக்கிறோன்னா பிறகு கடைசி வார்த்தை பவேத் ஸ்வயம். க்ஷணாத்துன்னு சொன்னால் உடனடியாக, இந்த ஞானம் உடனடியாக, ஸ்வயம் தானாகவே, ஸ்வயம் பவேத்து பலனை கொடுக்குமோ. பிறகு முதல் வரி இமம் அகிருத்ரிம ஆனந்தம் தாவத்து, தாவத்துன்னு அதுவரை, இமம் முதல் வார்த்தை இந்த, அகிருத்ரிம ஆனந்தம் அதாவது செயலில்லாமல் வரக்கூடிய ஆனந்தம், அதாவது நிதித்தியாசனத்தை அப்படின்னு அர்த்தம். கர்மங்களால் தோற்றுவிக்காத ஆனந்தத்தை கொடுக்கும் நிதித்தியாசனத்தை. சாது சம் அப்பியசேத், சாதுவானவன் நன்கு தொடர்ந்து அப்பியாசம் செய்ய வேண்டும். இது இந்த ஸ்லோகத்தை 126 பார்க்கணும். இங்கே நிதித்தியாசனுடைய பலனை சொல்றார். அதாவது இந்த சாதகன் சாதனைக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கான், சாதனை செய்துகிட்டே இருக்கான். இப்ப இவன் சாதனையிலிருந்தும் விடுதலை அடைய வேண்டும். இவன் என்ன பண்ணணும், எந்த சாதனையும் செய்யக்கூடாது. இவன் என்ன வேலையோ அதை செஞ்சுக்கிட்டு இருப்பான். உண்ணும்போது சாப்பிடும்போது சாப்பிடணும், தூங்கும்போது தூக்கணும், வேற வேலை செய்யும்போது செய்வான். நிதித்தியாசனங்கிற சாதனை கூட அவனுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த பலன் என்ன பண்ணிச்சு போன சொல்ல எது வரைக்கும் சொன்னார், அது வரைக்கும் பண்ணியாச்சுன்னு சொன்னா இவன் என்ன பண்ணணுமா, எல்லாத்தையும் இவன் விட்டுறலாங்கிறார். அதாவது முதல்ல எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த பணம் பதவியில பந்தம் வரும் ஃபர்ஸ்ட், அதை சம்பாதிக்கிறோங்கிற எண்ணம் வரும். பிறகு என்ன பண்ணும், பூஜை பக்தி இதுல எல்லாம் ஒரு பற்று வரும். பிறகு தத்துவ விஷயத்துல ஒரு பற்று வரும்.
பிறகு தத்துவத்தை தியானிக்கிறதுல பற்று வரும், பிறகு நிதித்தியாசன சாதனைன்னு பற்று வரும். இங்கே என்ன சொல்கிறாரு, இந்த நிதித்தியாசனம் பண்ணி முடித்த பிறகு எல்லாத்துலேயும் பற்று விட்டு போயிருக்கு, எல்லாத்துலேருந்தான் விடுதலை அடைந்து விடுவது. ஏன் சாமி அப்படி? பக்தி பதிலெல்லாம் இருந்தால் இருந்துட்டு போட்டுமே, பக்தியிலையும் பூஜையிலையும் தத்துவத்தில் இருந்தால் இருந்துட்டு போட்டுமேன்னா, விவகாரத்துக்கு சும்மா இருக்கலாம், பூஜை பண்ணலாம். இந்த நிதித்தியாசகனுக்கும் பக்தனுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுங்களா? இப்போ சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன், சாதகனுக்கு நிதித்தியாசகனுக்கு. ஞான நிஷ்டை அடைஞ்சவனும் பூஜை பண்ணுவான், வீட்டில் சாதாரண பூஜை பண்ணுவான். ஆனால் டெய்லி சாதனை பண்ணி ஞானத்தை அடையிறதுக்காக பண்ணுறவனும் பூஜை பண்ணுவான். ஒரு நாளைக்கு பூஜை பண்ண முடியலைன்னா, ஐயோ இன்னைக்கு பூஜை பண்ண முடியலையே, விட்டு போச்சே, இந்த பாவத்தை பண்ணிட்டேன்னு, இப்படியெல்லாம் ஆகி கடவுள் என்னை பூஜை பண்ண விடாமல் பண்ணிட்டாரேன்னு ஏக்கம் இருக்கும், துக்கம் இருக்கும். அது ஆரம்பத்தில் நல்லது. இவனுக்கு என்ன ஆக, பண்ணுனா பண்ணுவான், பண்ண முடியலையா அதுவும் சந்தோஷம். இவனுக்கு வாழ்க்கையே பூஜை தான். எந்த சாதனையும் இவன் கட்டாயம் செய்ய வேண்டுங்கிற அவசியமே இல்லாமல் போய்விடுகிறது. அதாவது உயர்ந்த லட்சியத்தை எடுத்து அதுலேயே நம்ம பந்தப்பட்டுருவோம். அந்த லட்சியத்தை அடைஞ்ச பிறகு என்ன பண்ணணும், அதிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும். எந்த ஒரு சாதனை பண்ணாலும் அந்த சாதனைக்கு ஒரு தடைன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு கஷ்டம் இருக்கும், இடையூறு இருக்கும், ஒரு மனசில் ஒரு வேதனை இருக்கும். இங்கே எப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி சாதனை பண்ண முடியாத சூழல் வரும் பொழுது இவனுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, எந்த ஒரு துயரம் இருக்காது, எந்த ஒரு சஞ்சலமும் இருக்காது. எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை அடைந்தவன். அதுக்கு ஆரம்பத்திலே விடுதலை அடைஞ்சிடனே ஒரு சாதனையும் பண்ணாமல், அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒருத்தர் என்ன, இந்த நான் படித்த பள்ளிக்கூடத்தை விட்டுட்டேன் அப்படின்னார். நானும் விட்டுட்டேன்னு ஒருத்தன் சொன்னான்னா, இவன் போய் 10th வரைக்கும் படிச்சுட்டு விட்டு வந்திருக்கான். ஒருத்தன் போகாமையே விட்டுட்டேன்னு சொன்னா, பள்ளிக்கூடத்துக்கே போகலை, அதை விட்டுட்டேன்னா ஒத்துக்கிற முடியுமா? நானும் பள்ளிக்கூடத்தை விட்டுட்டேன். சாதனை பண்ணி விடணும், அது இந்த நிதித்தியாசனுடைய பலன் சொல்றாரு. பொதுவாக நம்ம வீட்டில இருந்து ஒருத்தர் பிரம்மச்சாரியா சாமியார் அப்புறம் விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்தையும் விட்டு போகிறதுனா அவங்களுக்கு ஒத்துக்கிறாது. அவன் எல்லாம் பார்த்து அந்த ஞானத்தை அடையணும்னு ஒருத்தன் போகிறான். ஆனால் அவங்களுக்கு அது புரியலை, அதனால் அவங்க விட மாட்டேங்கிறாங்க. இங்கே நான் ஒரு இதை கேட்டேன், இந்த பிரம்மச்சாரிகள்லாம் இங்கே தங்கியிருக்கும்போது, நான் ஆக்சுவலாக அப்போ நான் சாமிக்கு இங்கே நிர்வாகம்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கேன், உங்களெல்லாம் எப்படி விட்டாங்க அப்படின்னு கேட்டேன். ஒருத்தர் கிண்டலாக சொன்னார், நாங்கள் வீட்டில் இருந்தது பெரிய தொந்தரவாக போச்சு, இங்கே போய் தொலைஞ்சா சரின்னு தண்ணி தொளிச்சு விட்டு வந்தாளுங்கன்னாரு. ஒரு பிரம்மச்சாரி கிண்டலாக சொன்னார், என் வீட்டை விட்டு போனால் நம்மளுக்கு நிம்மதி அப்படின்னு தண்ணி தொளிச்சு விட்டு வந்தவன்னாரு. அப்படி விட்டு வர்றாள் இருக்குல்ல. அதாவது சந்நியாசம் எனக்கு சலிச்சு போய் இந்த வாழ்க்கை வேணான்னு விடல, ஞானத்தை அடையணும், மோட்சத்தை அடையணும், உயர்ந்த நிலைக்கு போகணுங்கிற நோக்கத்தில் வரணும். உலகத்தை வெறுத்து வர்றோம்னு வச்சுக்கோங்க, அது பிறகு கஷ்டம் வந்தோம் திருப்பி என்ன ஆகணும், நல்லா திருப்பி போக சொல்லிடும். கடவுளை அடையணும், உண்மையை புரிஞ்சுக்கிறணும், இந்த உலக வாழ்க்கை நித்தியம் அல்லங்கிற ஞானத்தோட வந்தாத்தே நிற்க முடியும், இல்லை நிற்க முடியாது அப்படிங்கிறார். அதனால என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த சாதனையெல்லாம் அவனுக்கு தேவையில்லைங்கிற நிலைக்கு வந்துடுவான். இது ஒரு பலன். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, ஞானியினுடைய பழுத்த ஞானியை பார்த்து அவர் வாழ்க்கையை கடைப்பிடிக்க கூடாதும்பாங்க. ஏன்னா அவர் எல்லா சாதனையும் பண்ணிட்டு சாதனை பண்ணாமல் இருப்பார். இவன் என்ன பண்ணுவான், நானும் அப்படியே இருக்கேன்னா, ரமண மகரிஷி பெட்டில் அப்படியே சாஞ்சு படுத்த மாணிக்க இருக்கார், நானும் அப்படியே இருக்கேன்னு ஒருத்தர் சொன்னாராம். அவர் என்னென்ன சாதனை பண்ணி எப்படி கடைசியாக இருந்தார், நீ ஆரம்பத்தில் அவர் எப்படி இருந்தார்னு பார்க்கணும், இப்போ எப்படி இருக்காருன்னு பார்க்கக்கூடாது. ஒருத்தர் கேட்குதா கூட சொல்லுவாங்க, ஏதோ ஒரு இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, பனைமரத்துக்குள்ள உட்காந்து ஏதோ கல், ஒரு ஞானி என்ன பண்ணார், ஏதோ கொஞ்சம் மருந்து மாதிரி ஏதோ சாப்பிட்ருக்காரு, அவரே சாப்பிட்றாரு, நம்மளும் சாப்பிட்லான்னு சாப்பிட்டானாம். சிஷ்யன் சாப்பிட்டோன்னு மறுநாள் கங்கல்லி வாயில் போட்டாராம், நெருப்பு கங்கல்லி வாயில் போடுனாராம். இப்போ புரியுதுங்களா? அதனால ராமகிருஷ்ணரே கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிஷ்யனுக்கும் ஒவ்வொரு மாதிரி உபதேசம் பண்ணுவார். ஒரு சிஷ்யன் போட்டில் வந்துக்கிட்டு இருப்பான், அவன் கோலை, தைரியமே இல்லாதவன், யாரையும் எதிர்த்து பேச மாட்டான். அது எதிர்த்து பேசக்கூடாதுன்னு இல்லை, அவனுக்கு போல்ட்னஸ் கிடையாது.
அவன் வந்து என்ன பண்ணான், ராமகிருஷ்ணரை பற்றி ஒருத்தர் திட்டிக்கிட்டே வர்றாப்புல. இந்த மாதிரி வந்து சொல்லுவான், இந்த மாதிரி ஒருத்தர் உங்களை பற்றி சொன்னார், நான் ரொம்ப பொறுமையாக வந்துட்டேன் அப்படிமா. உனக்குலாம் அறிவு இல்லை, உன் குரு மேலே பக்தி இல்லை, எதிர்த்து நீ சண்டை போட வேணாமா, சத்தம் போட வேணாமான்னு அவனை சொல்லுவார். இன்னொருத்தன் வரும்போது அவனை அடிச்சு தண்ணிக்குள்ளே தூக்கி போட போயிடுவார் ஒரு சிஷ்யர். நீ பொறுமையாக இருக்க வேணாம் பாருவார் அவனை. அவனுக்கு பொறுமை வேணும்பாரு, இவனுக்கு வேகம் வேணும்பார். விவேகானந்தரை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவனை பற்றி எதுவும் சொல்லாது, அவன் எப்படியும் இருக்கலாம் பாரு, அவன் எப்படியும் இருக்கலாம், அவனை எதுவும் பண்ண முடியாதுன்னு பாரு. மற்றவங்க யார் இங்கே பேசாதேம்பாரு, இங்கே போகக்கூடாதும்பாரு, எல்லாம் கண்டிஷன் போடாரு. விவேகானந்தர் ஒரு கண்டிஷன் போட மாட்டேன். சில பேர் என்ன அவருக்கு மட்டும் இப்படி சலுகை அப்படின்னு. அவன் என்ன பண்ணாலும் அவனை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. அவன் இரும்பு மாதிரி மனுஷன் அப்படின்பாரான். அப்போ பெரிய பழுத்த ஞானியை பார்த்துட்டு அவர் யாருக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தான் தெரியும். அவர் மாதிரி நான் இருக்கிறேன்னு சொல்லி அப்படி நம்மளுக்கு என்ன தேவைங்கிறதையும் பார்க்கணுமே ஒழிய அப்படித்தான் சாதனை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதனால் என்னன்னு சொன்னால், இந்த நிதித்தியாசனம் என்ற சாதனை வந்து எல்லா சாதனையும் கடைசியில் நிப்பாட்டி இந்த சாதனைக்கு வந்து விட்டு விடுகின்றான். முதல் வரி முதல் வார்த்தை ததக. இந்த நிதித்தியாசனம் சாதனையும் செய்து முடித்த பிறகு இந்த முதல் இரண்டாவது வார்த்தை இருக்கு, சாதன நிர்முக்தக, சாதனையிலிருந்து விடுதலை அடைகின்றான். அவன் எல்லா சாதனையிலிருந்தும் விடுதலை அடைந்து விடுகின்றான். அனைத்தும் அவனுக்கு சுபாவமாகவே மாறிவிடுகின்றது. அவன் இந்த சாதனையை கட்டாயம் இந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்ற பயிற்சியே தேவையில்லாமல் வந்து விடுகிறது. நான் சொன்னேன்ல, வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ணிட்டான், சுபாவமாக வரும். திருப்பி போய் மனப்பாடம் பண்ணிட்டா உட்காருவோம். சின்ன வயசில் பண்ண வாய்ப்பாடு எப்போ தேவையோ அப்போ வெளியே வர்றது மாதிரி சுபாவமாகவே வந்து விடுகிறது. மனமே எப்பொழுதும் தியானத்தில் இருக்கும். இயல்பாகவே இந்திரியங்கள் கட்டுப்பாடுடன் இருக்கும். அவன் பார்ப்பதையெல்லாம் பிரம்மமாகவே பார்ப்பதால் அவன் சாதனை எல்லாவற்றையும் செய்து முடித்தவன் ஆகிவிடுகின்றான். அவனுக்கு பெயர் சித்தக அப்படிங்கிறார். முதல் விரல் அடுத்த வார்த்தை சாதன நிர்முக்தக சித்தக. சாத்தியத்தை அடைந்தவன். சித்தகன் என்ன? சாத்தியத்தை அடைந்தவன், லட்சியத்தை அடைந்தவன். சித்தக பவதி, பவதினா அடைந்தன்றான். அவன் சித்தனாகவே ஆகிவிடுகின்றான், பிரம்மனாகவே ஆகிவிடுகின்றான். சாதனையிலிருந்து விடுதலை அடைகின்றான்கிறார். சாதனையிலிருந்து முக்தின்னு என்ன? விடுதலை தானே. இவன் எதுலேருந்து எல்லா சாதனையிலிருந்து முக்தி அடைஞ்சிட்டான், விடுதலை அடைந்து விட்டான். கடைசி நிலை எப்படி இருக்கிறான்னா யோகி ராட்டுங்கிறார். யோகத்திற்குள் ராஜாவாக இருக்கிறானா. அவன் தான் பெரிய இந்த சாதனையெல்லாம் செஞ்சு முடிச்சு எல்லாத்துலேயும் வெற்றி அடைந்தவன் யோகி ராட். இந்த 15 சாதனைகளை சொன்னார் பார்த்தீங்களா, இதெல்லாம் பின்பற்றி எல்லாவற்றையும் முடித்தவன். அவன் இந்த உலகத்தை எப்படி பார்ப்பான்னு சொன்னா, அதாவது அவன் மனம் எப்படி இருக்கும், அவன் உலகத்தை எப்படி பார்ப்பான், இதையெல்லாம் யாரு புரிஞ்சுக்கிற முடியும்னா அதை மட்டும்தான் புரிஞ்சுக்கிற முடியும். ஒரு ஞான நிஷ்டை அடைந்தவன் எப்படி இருப்பான்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான், சிதப்பிரக்ஞ லட்சணம் என்னன்னு சொல்லி. அவர் சொல்ற லட்சணத்தை பூரா பாருங்க, நம்ம யாரும் கண்டுபிடிக்க முடியாது. யாரு கண்டுபிடிக்க? அவனுக்கு தெரிஞ்சுக்கிற முடியும் நான் ஞானியா இல்லையான்னு. ஒருவன் ஞானியா இல்லையான்னு அவனுக்கு கண்டுபிடிக்கிறது அந்த லட்சணம் சொல்லியிருக்கே ஒழிய, உத்தவ கீதையிலையும் உத்தவர் கேட்பாரு. அந்த சொல்ற லட்சணம் வந்து தன்னில் தான் திருப்தியுடன் இருக்கிறவன் சொல்றாரு. நீ கண்டுபிடிச்சிருவீங்களா? அவன் எப்படி இருப்பான்னா அது அவனுக்கு தான் தெரியும். அந்த 100% யாருக்கு தெரியும்னு சொன்னா அவனுக்கு புரிஞ்சு. அவனை மாதிரி இப்போ நீங்க அவன் ஞானியா இல்லையான்னு புரிஞ்சுக்கிறனும் நீங்க ஞானியாகணும். நம்ம ஞானியானா அந்த லட்சணத்தை எல்லாம் புரிந்து கொள்ள முடியும். பொதுவா வந்து நம்மளுடைய வாழ்க்கையே எப்படி இருக்குன்னா, என்னை யாருமே புரிஞ்சுக்கிறல, கஷ்டப்படுறதில்ல, என்னை யாரும் வீட்டில் மனைவி புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க, அல்லது கணவன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறார், பிள்ளைகே என்னை புரிஞ்சுக்கிறலப்பா. உடனே நீயே புரிஞ்சுக்கிறலையே, ஞானத்தாத்த உலகம் புரிஞ்சுக்கிறது அவசியம் இல்லை. நம்மளை நாம நல்லா புரிஞ்சுக்கிறணும். அது அவங்க கையில் இருக்கு. புரியுறது புரியாது யாரு கையில் இருக்கு? அவங்க கையில் இருக்கு. என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட அதாவது எல்லா சாதனைகளையும் இவன் செய்து முடித்து அதிலிருந்து விடுதலை அடைந்து சித்தியாகின்றான், அதாவது சித்தனாகவே ஆகின்றான். இவன் எப்படி சொல்வான்னு சொன்னா,
இவன் எப்படிப்பட்ட மனதை இருப்பான்னு சொன்னால், இவனுக்கு ஒரு மனசு இருக்கும். என்னை யாரையும் புரிஞ்சுக்கிற முடியாது, நான் யாரையும் புரிஞ்சுக்கிற முடியாது, இந்த உலகத்தையும் புரிஞ்சுக்கிற முடியாது, பிரம்மனையும் புரிஞ்சுக்கிற முடியும். ஞானமே இதுதான். இந்த ஞானத்தில் கடைசி நிலை என்ன தெரியுங்களா? இந்த உலகத்தை பற்றி என்ன விளக்குனாலும் உலகம் இப்படித்தேன்னு சொல்லவே முடியாது. கரெக்டாக புரிஞ்சு இந்த உலகத்தை பற்றி விளக்க முடியாது. ஞானத்தில் நம்ம அடையிற பலன் என்னன்னா, இந்த பிரபஞ்ச சிருஷ்டி கர்மா தியரி எல்லாம் படிப்போம். ஒரு 4-5 ஸ்டெப் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், இதுக்கு மேலே இதை விளக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிற முடியும். அதாவது புரியாமல் இல்லை, எப்படி புரிகிறோம்னா இதுக்கு மேலே இதை விளக்க முடியாதுங்கிறது தெளிவாக புரியும். என்ன விளக்குனாலும் அங்கே ஒரு தோஷம் வரும், அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் வரும். அதனால் இது இப்படித்தான உண்மையிலே இல்லை, பொய்யா இருக்குது. பிரம்மத்தை விளக்க வேண்டிய அவசியமே இல்லை, அது நானாகவே இருக்கேன், எனக்கு விளக்குறதுக்கு இன்னொரு பொருளே இல்லை. அதனால தான் மௌன குருன்ட்டாங்க. கடைசியில் அங்கே மௌனம். மாண்டூக்கிய உபநிஷத்தில் காரிகையில் அத்வைத பிரகரணம் ஒரு அத்தியாயம் இருக்குது. அதுக்கு பிரம்மன் என்ன சொல்கிறோம், அத்வைதம் சொல்கிறோம். பிரம்மன் ஏகம் ஏவம் அத்விதீயம் அத்வைதம். நீ அத்வைதனோட பிரம்மனை சொல்ல முடியாதுன்னு. ரெண்டாவது ஒன்று இருந்தால் தானே இரண்டற்றதுன்னு சொல்லணும். ரெண்டாவது ஒன்று இல்லவே இல்லைன்னா இரண்டற்ற வார்த்தை எதுக்காங்க? யோசிச்சு பாருங்க. இரண்டாவது ஒரு பொருள் இருந்தால் இரண்டற்றதுன்னு ஒரு வார்த்தை சொல்லணும். ரெண்டாவது பொருளே இல்லைன்னா அந்த வார்த்தைக்கு அங்கே பயன் இல்லையே. ஒரு ஊரில் ஒருத்தர் கூட பொய் சொன்னதே இல்லை. அங்கே போய் நீங்கள் உண்மையே பேசுங்கள், அவனுக்கு பொய்யினே என்னன்னே தெரியாது, அவன்கிட்ட போய் உண்மையே பேசுங்கள்னா அங்கே வார்த்தைக்கே பயன் இல்லையே. அந்த உண்மைங்கிற வார்த்தையே தெரியாது, அர்த்தம் இல்லைங்க. அது மாதிரி எல்லாமே பொய்யை நீக்கியாச்சுன்னு அத்வைதம்ங்கிற வார்த்தைக்கே பலன் இல்லாமல் போயிடும். அதனால என்ன சொல்றாருன்னு சொன்னா, பிரபஞ்சத்தையும் விளக்க முடியாது, பிரம்மனையும் விளக்க முடியாது என்ற அவன் அறிவில் நிறைவோடு இருப்பான். ஆகவே என்னை பற்றி மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியாது, புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் என்ன வேணாலும் நினச்சி போட்டோம், நான் ஆனந்த சுரூபி அப்படின்னு இருப்பாங்கிறார். பெரிய துயரமே மனுஷனுக்கு இதுதான், என்னை யாருமே சரியா புரிஞ்சுக்கிறேங்கிற துயரம்தான். இவன் தன்னைய பற்றி நல்லவன் கெட்டவன் ப்ரூவ் பண்ண கூட முயற்சி பண்ண மாட்டான். சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ நல்லவனாக இருப்பார், ஆனால் அவனை எல்லாம் கெட்டவே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த படம் எதுக்காக கடைசி வரைக்கும் ஓடும் தெரியுமா? அவரை நான் நல்லவேங்கிறத ப்ரூவ் பண்ணுறது தான் படத்தினுடைய லட்சியமாகவே இருக்கும். அது இருக்குங்களா? அந்த முயற்சியே பண்ண மாட்டேன். ஆனால் அதையும் இல்லாமல் ஒரு சினிமா படம் ஒன்று வந்துச்சு. யாருன்னா ஸ்ரீதர் எழுதப்படுந்த அதாவது அவளுக்கென்று ஒரு மனம். அந்த படத்தில் ஒரு அருமையான பண்பு, அந்த ஹீரோயின் தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணியிருப்பாள். ஆனால் அவங்க கெட்டவங்க நினைப்பாங்க, இவ தான் தியாகம் பண்ணி காமிக்காமே படம் முடிப்பான். படம் பார்க்குறவங்களுக்கு மட்டும் அவன் நல்லவன்னு தெரியும். தான் நல்லவங்க நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நாம் என்ன பண்ணுவோம், நான் நல்லவே நிரூபிக்கணும் முயற்சி பண்ணி, அது எவ்வளோ பெரிய தியாகம் பாருங்கள். கடவுளுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு இருப்பான் ஞானி. மற்றவன் நம்ம என்ன பண்ணுறோம், என்னை கெட்டவனா நினைக்கிறாங்க, நினச்சிட்டு போட்டோம், நான் பிரம்மஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்ட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஸ்லோகத்துக்கு இன்னும் சில விளக்கத்தையும் பிறகு பொருளுக்கு அர்த்தத்தையும் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.